பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். நதிகளின் ஓரம் திரள் கூட்டம், பாவ மன்னிப்பே அவர் நாட்டம். நதிகளின் ஓரம் திரள் கூட்டம், பாவ மன்னிப்பே அவர் நாட்டம். திசை தெரியாத பறவைகள் போல தேடி அலைகிறார் பரிதாபம். கிதியோனாய் புறப்படுவோம், தேவராள் போல எழும்பிடுவோம். திறந்த தேசத்தில் தடை வருமுன் தீவிரம் புறப்படுவோம். பக்தி நிறைந்த தேசம் நம் பாரத பெருந்தேசம். சத்திய தேவனை அறிவித்திட தேவை நிறைந்த தேசம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பக்திக்கு இங்கு பஞ்சமில்லை, ஆனால் பரலோகத்தின் வழியைத்தான் அறியவில்லை. இந்திய தேசத்திலே பக்தி நிறைந்த மக்கள் கூட்டம், ஆனால் சரியான பாதையை தெரிந்தெடுக்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற திசை தெரியாத பறவைகள் போல இருக்கின்ற ஜனக்கூட்டத்திற்கு திசை காட்டுகின்ற ஒளி காட்டுகின்ற பாதைகளை சரியாய் போதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட வேண்டும். நம்மை ஆண்டவருக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டு இந்த உன்னத பணியை செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஏவுகிறார். 2 கொரிந்தியர் 12:18-19 வசனத்திலே ஒரே ஆவி ஒரே அடிச்சுவடு, இரண்டையும் உடையவர்களாய் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மையான காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி பவுலடியார் தங்களுடைய ஊழியத்தின் சுருக்கத்தை சொல்கிறார். நானும் தீத்துவோடு அனுப்பப்பட்டவனும் எப்படி ஒரே மனதோடு ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவட்டை பின்பற்றுகளாய் இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து நீங்கள் தர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விருப்பப்படவே இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை ஆணித்தரமாய் சொல்கிற பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். இன்றைக்கு திருச்சபை ஒரே ஆவி ஒரே அடிச்சுவடு, இதிலே நடக்கும் பொழுது பக்தி விருத்துக்கு ஏதுவான காரியங்கள் அங்கு நிகழும். இல்லை என்றால் தீமையான காரியங்களே மக்கள் மனங்களிலே விதைக்கப்படும். ஒருவருக்கொருவர் வெவ்வேறு ஆவியில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கு இடம் இல்லாமல் போய்விடும். ஒரே ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்படவும் அவருடைய ஆலோசனையின்படி ஒரே அடிச்சுவடு இயேசுவை பின்பற்றி நடப்பது, இரண்டிலும் நாம் உறுதியாக நடைபெறும் பொழுது அங்கு பக்தி விருத்திக்கான ஏதுவான காரியங்கள் நடக்கும். இல்லைனா உலகத்தின் காரியங்கள் ஆட்சி செய்து ஆண்டவருடைய ஆட்சி விலகி போகும். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தீர்மானம் எடுப்போம். ஒரே ஆவி ஒரே அடிச்சுவடு, இதை பின்பற்றி நடப்போம். கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுவோம். ஜனங்களை கொள்ளை பொருளாக ஆண்டவருடைய மந்தையில் சேர்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.